உலகத் தமிழர் நெஞ்சங்களில் நீங்கா இடம்பெற்று காலமெல்லாம் நிலைத்து நிற்கும் பெரும் புகழ் பெற்றுள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவரது நினைவை போற்றும் வகையில் தமிழகம் முழுவதும் அஞ்சலி நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தமிழக மக்களின் நலன் ஒன்றையே தமது லட்சியமாக கொண்டு கோடானு கோடி மக்களின் மனதில் என்றென்றும் வாழும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடம் அமைந்துள்ள சென்னை மெரினா கடற்கரைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வருகை தந்து அம்மா நினைவிடத்தில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஏழை எளிய மக்களுக்காக அம்மா செயல்படுத்திய எண்ணற்ற நலத்திட்டங்களை அவர்கள் நெஞ்சம் நிகழ நினைவு கூர்கின்றனர். மறைஞ்சதுல இருந்து கண்ணை மறைய முடியல. என் தாய்க்கு கூட நாங்க அலையில எங்க அம்மா பார்க்கணும். அம்மா எங்களோட இருந்து கூட இருந்து எங்களுக்கு நல்லபடியா இருப்பான்னு பார்த்தா எங்களை கடைசியில கையை விட்டுட்டு போயிட்டாங்க எங்க அம்மா. நாங்க அதனால ராமநாடு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். மிச்சி எல்லாம் கரண்ட்லாம் கொடுத்துருக்கு. அம்மா என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுச்சு. எங்களுக்கு நல்ல உதவிலாம் செஞ்சு தாலிலாம் வாங்கி போட்டுச்சு. நல்லா நாங்கள் சாப்பிட்டா இருந்தேன். அது கட்டுற துணிமணி அது கட்டுற விற்று காசு பண்ண நல்லா நாங்கள் அனுபவித்தேன். இப்பவும் பேர் சொல்ல முடியாது பாத்திரம் வச்சு புழங்குறேன். எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் நம்ம அம்மாவை பார்க்க வர முடியல செத்தும் போது. இதனால் நாங்கள் பரம்பூர்லேருந்து நாங்கள் இங்கே பார்க்குறக்காண்டி அம்மாவுக்கு வந்து பார்த்துட்டு சென்னையை பார்த்துட்டு மொட்டை ஓடுறக்காண்டி வந்திருக்கேன். எங்களுக்கு நல்ல துணையை கொடுத்து எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு ஒரு காரியம். இந்திய துணைக்கண்டமே போற்றுகின்ற வகையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எண்ணற்ற நல திட்டங்கள், கருவறையிலிருந்து கல்லறை வரை உழவர் பாதுகாப்பு திட்டம், பள்ளியிலே படிக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் விலையில்லா மணிக்கணினி, இலவச கல்வி உபகரணங்கள் போன்ற எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் தந்து விலையில்லா அரிசி தந்த அந்த ஒப்பற்ற தலைவி, இந்திய துணைக்கண்டமே பாராட்டுகின்ற அந்த தலைவியை நாங்கள் இழந்து வாடி கொண்டிருக்கிறோம். தாய் இழந்த கண்டுகளாக நாங்கள் இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு லட்சோபட்ச தொண்டர்கள் இன்றைக்கு அம்மாவை காண வந்தவர்கள் இன்றைக்கு மொட்டையடித்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்திற்கு வருகை தரும் பொதுமக்களும் தொண்டர்களும் மொட்டை அடித்து தங்கள் அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். பல்வேறு இடங்களிலிருந்து வரும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு குடிநீர் தரப்படுவதோடு மருத்துவ வசதிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு சென்னை மெரினா கடற்கரையில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் அம்மாவின் நினைவிடத்தில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் பிரிட்டிஷ் தூதர் மற்றும் துணை தூதர் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர்.